நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுடைய ஃபிலிம் கெரியர்ல வெற்றி படமாக அமைந்த மற்றும் ஒரு திரைப்படத்தை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். 1962ஆம் ஆண்டு பீம்சிங் இயக்கத்தில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள், ரங்காராவ், கண்ணாம்பா, தேவிகா, ஜெமினி கணேசன், சாவித்ரி, சந்திரகாந்தா, சந்திரபாபு, சுகுமாரி அம்மா இன்னும் பலரும் நடித்த பந்தபாசம் திரைப்படம் அருமையான குடும்ப சித்திரம். வலம்புரி சோமநாதன் அவர்களின் கதையில சாந்தி ஃபிலிம்ஸ் நிறுவனத்தின் சார்பில் பெரியண்ணா அவர்கள் இந்த திரைப்படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தாரு. மெல்லிசை மன்னர்களான விஸ்வநாதன், ராமமூர்த்தி இசையமைச்சிருந்தாங்க. சிவாஜி கணேசன், ஜெமினி கணேசன் ஆகியோர் அண்ணன் தம்பியாக நடித்த இந்த படத்துல நடிகைகள் தேவிகா, சாவித்ரி ஆகியோர் கதாநாயகிகளாக நடிச்சிருப்பாங்க. எஸ்.வி. ரங்காராவ், வி.கே. ராமசாமி, சந்திரபாபு, சுகுமாரி உட்பட பலரும் படத்தில் நடிச்சிருப்பாங்க. சந்திரபாபு அவர்களுடைய கதாபாத்திரம் டார்க் ஹியூமர் செய்யும் விதமாக அமைக்கப்பட்டிருக்கும். அவருடைய கதாபாத்திரம் வில்லத்தனம் செய்வது படத்துக்கு திருப்பு முனையாக அமையும். பெருமாள் கோயில் எல்லாத்தையும் கூட்டுவா. இங்க வச்ச படம் எங்க போயிடும்? நான் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த 25,000 தான் எங்களால கொண்டுட்டு வர முடிஞ்சது. வாசு, முன்னால வாங்க. இந்த பீரோல அந்த 25,000 ரூபாய் பணத்தை காணும். என்ன 25,000 ரூபாய் காணும்? ஆமா. உங்களை யாருக்காவது தெரியுமா? ஐயோ, நேத்திக்கு பூராவும் இந்த ரூம் பக்கமே நாங்க வரல சார். ஆமா சார், நீங்க எங்கிட்ட பணத்தை கொடுத்த பிறகு இங்க யாருமே வரல சார். சரி போங்க. வாசு, நீ மாத்திரங்க வா. என்ன சார், என்ன மாத்த தனியா கூப்பிடுறீங்க? ஆமா, நேத்து சரவணங்கிட்ட நான் பணம் கொடுக்கும்போது நீ இங்கதானே இருந்த? இல்ல, பணம் எண்ணிட்டு இருக்கும்போது நான் இருந்தேன். கையெழுத்த வாங்கிட்டு நான் உடனே போயிட்டேன். அதுவும் ஆபீஸ் விட்டு போகும்போது உங்க கூட தானே வந்தேனா? இன்னைக்கு காலையில லேட்டா வந்தேன். அது உங்களுக்கு அப்புறம் நான் வந்தேன். ஆமா, அப்ப யாருமே எடுக்கலைன்னா பணம் எப்படித்தான் போயிருக்கும்? ஆச்சரியமா இருக்கு சார். நீங்க சரவணங்கிட்ட பணம் கொடுத்த பிறகு யாருமே வரல. சரவணா, நீ யாரு என்னங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்காம இந்த கம்பெனி நிர்வாகத்தை உங்ககிட்ட ஒப்படைச்சம் பாரு, அது என்னுடைய தவறு. 16 வருஷ காலமா இந்த கம்பெனில காலனா கூட திருட்டு போல. இன்னைக்கு இவ்வளவு பெரிய தொகை திருட்டு போறதை என்னால அனுமதிக்கவே முடியாது. குற்றவாளி யாருன்னு எனக்கு தெரிஞ்சாகணும். போலீஸுக்கு போன் பண்றத தவிர அப்புறம் வழியே இல்லை. சார் கொஞ்சம் பொறுங்க சார். பணத்தை நான் எடுக்கல, எடுத்தது யாருன்னு தெரியல. ஆனா காணாம போன பணத்துக்கு நான் தான் பொறுப்பாளி. எனக்கு ஒரு நாள் டைம் கொடுங்க சார். உங்க பணத்தை எப்படியாவது கொண்டு வந்து கொடுத்துறேன். உன் நல்ல நடத்தை உத்தேசம் பண்ணி இந்த சலுகை தர்றேன். 24 மணி நேரத்துக்குள்ள பணம் வந்தாகணும். இல்ல நீ போலீஸ் லாக்கப்ல இருக்க. சரவணா, ஆபீஸ் போல போல. ஏன் என்ன சீக்கிரம் திரும்பி வந்துட்ட? ஏன்பா ஒரு மாதிரி இருக்க? ஆபீஸ்ல ஏதாவது நடந்ததா? ஆமா, முதலாளி என் கையில கொடுத்து வச்சிருந்த 25,000 ரூபாய் திருட்டு போயிடுச்சு. முதலாளி 25,000? எப்படி? நேத்து நீங்க ஆபீஸ்க்கு வந்திருந்தீங்களே, அதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாலதான் அந்த பணத்தை இரும்பு பீரோல வச்சு பூட்டினேன். இப்ப போய் பார்த்தா அந்த பணத்தை காணும். எந்த பீரோல? நேத்து நீ பூட்டிட்டு சாவி அதிலே விட்டு அந்த பீரோலையா? ஆமா, நான் நினைச்சேன் உன்னுடைய அஜாக்கிரதையான குணம் என்னைக்கு உனக்கு ஆபத்தை உண்டாக்கணும். அதனாலதான் பீரோ திறந்து எல்லாம் சரியா இருக்கா பாருன்னு சொன்னேன். அப்படி ஏன் திறந்து பார்க்கலன்னு தானே இப்ப கவலைப்படுறேன். ஆமா, உன் ஆபீஸ்ல யார் மேலயாவது உனக்கு சந்தேகம் இருக்கா? எல்லாரும் அண்ணன் தம்பியா பழகுறோம், யார் மேல சந்தேகப்படுறது? நீ அண்ணன் தம்பியா பழகுறது சரிதான்ப்பா. எடுத்த உன்னை அப்படி நினைக்கலையே. யார போய் எப்படி கேட்கறது? நீ எதுக்காக கேட்கணும்னு கேட்கிறேன். போலீஸ்க்கு ரிப்போர்ட் பண்ண அவங்க வந்து விசாரிச்சுட்டு போறாங்க. அதை முதலாளியே செய்ய போன நான் தான் தடுத்து அந்த பணத்தை நானே எப்படியாவது கொண்டு வந்து கொடுக்கறதா சொல்லிட்டு வந்தேன். நீயே கொடுக்கறேன்னு சொல்லி எதுக்காக அப்படி சொன்னேன்? பணத்தை வாங்கினதுனா, வச்சிருந்ததுனா, போலீஸ்ல புகார் செய்தா குற்றவாளியா தெரிய போறது நான் தானே. திருடுனது யாருன்னு தெரியற வரைக்கும் தானே உன் மேல சந்தேகப்படுவாங்க. இப்ப நீ எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டு வந்திருக்க தெரியுமா? போலீஸ்க்கு ரிப்போர்ட் பண்ண வேணாம்னு சொன்னது, பணத்தை நீயே கொண்டுட்டு வந்து குடுக்கறேன்னு சொன்னது, எல்லாம் சேர்ந்து நீ தான் திருடேன்னு ஒத்துக்கிட்ட மாதிரியில இருக்கு. அப்படித்தான் நான் செஞ்சு வச்சுட்டு வந்திருக்கிற. இருக்கலாம், பணத்தை நான் கொடுக்கறதாக சொன்னதே பணத்தை எடுத்தது யாருன்னு வெளியே தெரிய வேண்டாங்கிறதுக்காக. அப்படின்னா நீ திருடுனியா? என்ன? என் தம்பி அப்படி எல்லாம் செய்ய மாட்டான்னு எனக்கு தெரியும். நான் சொல்றதை கேள். நேர ஆபீஸ்க்கு போ. திருட்டு போன பணத்துக்கு உனக்கு சம்பந்தம் இல்ல, நீங்க போலீஸ்ல ரிப்போர்ட் பண்ணிக்கன்னு சொல்லு. அப்படின்னா போலீஸ் அரெஸ்ட் பண்ணுவாங்க. அரெஸ்ட் பண்ணட்டும். ஏன் பயப்படுற? நீ தப்பு பண்ணிருந்தா தானே. அதுக்கு மேல ஆக வேண்டியதை நான் பாத்துக்கிறேன். பயப்படாம போ. என்ன தம்பி சத்தம்? ஒண்ணும் இல்லம்மா, ஒரு
நாடகம் எழுதிக்கிட்டு இருந்தேன், அதை தம்பிக்கு படிச்சு காமிச்சேன். அப்படியா? ஆமாமா, நாடகம் தான். ஆமா, நீ எப்ப ஆபீஸ்ல இருந்து வந்த? இங்க யாரையோ பக்கத்துல பார்க்க வந்திருக்கான், உடனே என்ன பார்த்துட்டு போக வந்தான் போல இருக்கு. சரி சரி, நீ போ, ஆக வேண்டியது. 1952ஆம் ஆண்டிலிருந்து 1993 வரை நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் நடித்த கிட்டத்தட்ட 41 திரைப்படங்கள் தீபாவளி அன்று ரிலீஸ் ஆகியிருக்கு. இதில் 8 முறை 2 திரைப்படங்களாக சிவாஜி கணேசன் அவர்களுடைய நடிப்பில் வெளியாகி சாதனையும் படைச்சிருக்கு. இதில் 22 திரைப்படங்கள் 100 நாட்களை கடந்தும், 5 திரைப்படங்கள் 175 நாட்களை கடந்தும், 3 திரைப்படங்கள் 200 நாட்களை கடந்தும் ஓடியிருக்கு. அந்த வரிசையில் 1962 வெளியான பந்தபாசம் திரைப்படம் 100 நாட்களை கடந்த திரைப்படமாகும். அதுக்கப்புறம் 1963 வெளியான அன்னை இல்லம் திரைப்படமும் 100 நாட்களை கடந்து ஓடி சாதனை படைத்தது. ஒரு புறம் சீன போர், இன்னொரு புறம் தீபாவளி. 1962 மோதிய 3 திரைப்படங்கள். 1962 தீபாவளி அவ்வளவு மகிழ்வான தீபாவளி இல்லை. பதட்டமான அந்த சூழல்லையும் சில திரைப்படங்கள் வெளியாகின. 1962 இந்திய சீனா போர் நடந்து கொண்டிருந்த சமயம். எல்லையில் துப்பாக்கிகளும் குண்டுகள் வெடித்து கொண்டிருக்க, அதே ஆண்டு அக்டோபர் 28ஆம் தேதி தீபாவளி கொண்டாட தயாராகி கொண்டிருந்தது பல பகுதிகள். விடிந்தால் தீபாவளி. அன்றும் திரைமோகம் குறைவில்லாத காலகட்டம்தான். எம்ஜிஆர், சிவாஜி உள்ளிட்ட பிரபலங்கள் நடித்த முக்கிய திரைப்படங்கள் வெளியாகி இருந்தது. பரபரப்பான காலகட்டத்தில் வெளியான அந்த திரைப்படங்கள் மக்கள் மத்தியில் அச்சத்தை தவிர்த்து ஒரு விதமான மகிழ்வை ஏற்படுத்தியது அப்படின்னு சொல்லலாம். நீங்களா எங்க வந்தீங்க? சார், நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த 25,000 தான் எங்களால கொண்டுட்டு வர முடிஞ்சது. பணமா? வாங்க 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 வாங்க, கொடுங்க 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 கொடுங்க, உட்காருங்க உட்காருங்க. பரவாயில்ல. இன்னும் 25,000, அதுக்குள்ள வட்டி, இதெல்லாம் எப்ப கொண்டு வந்து கொடுக்கறது? இத போலவே அதையும் சீக்கிரம் கொண்டாந்து கொடுத்துறோம். ஆனா ஒரே ஒரு வேண்டுகோள், பாக்கி கொடுக்க வேண்டிய 25,000க்கு நானும் என் தம்பியும் கையெழுத்து போட்டு கொடுக்குறோம். நீங்க தயவு செய்து எங்க அப்பா எழுதி கொடுத்த நோட்டை திருப்பி கொடுத்துருங்க. என்னய்யா அது, பாக்கி முழுவதும் தீராம நோட்டை திருப்பி கொடுக்கறதா? இது என்ன புது பழக்க வழக்கம்? சார், எங்க அப்பா மானத்துக்காக வாழ்றவருன்னு உங்களுக்கு தெரியாதா? அன்னைக்கு நீங்க வீட்டுக்கு வந்துட்டு போனதுல இருந்து எங்க அவரை நீங்க இன்சால்வன்ஸுக்கு எடுத்துருவீங்களோன்னு ரொம்ப கலங்கி போயிருக்காரு. அவர் உயிருக்கே ஆபத்து வந்தாலும் வரலாம். அவர் எழுதி கொடுத்த நோட்டை நீங்க திருப்பி கொடுத்தீங்கன்னா இன்னும் கொஞ்ச நாளைக்கு அவர் எங்க கூட இருப்பார். தயவு செஞ்சு பெரிய மனசு பண்ணுங்க. பணத்துக்கு உங்களை எப்படி நான் நம்புறது? சார், எங்க அப்பா வாழ்ந்து முடிச்சவர். நாங்க 2 பேரும் வாழ போறவங்க. என் தம்பி சித்ரான் கம்பெனில மேனேஜரா வேலை செய்யறான். நான் இன்னும் 1 மாசத்துல வக்கீல் ஆயிடுவேன். எங்களுக்காக எவ்வளவோ பெரிய எதிர்காலம் இருக்கு. தாராளமா எங்களை நீங்க நம்பலாம். சரி, கணக்கப்பிள்ள, உங்க பேர் என்ன? வி பார்த்திபன். உங்க பேரு? சரவணன். இவங்க 2 பேர் பேருக்கும் ஒரு டிரான்ஸ்பர் நோட் எழுதி சீக்கிரம். சரி. சரி, சந்தோஷம். இந்தாங்க உங்க அப்பா எழுதி கொடுத்த நோட். ரொம்ப சந்தோஷம் சார். இதை நாங்க மறக்கவே மாட்டோம். நீங்க எதை மறந்தாலும் கவலை இல்லை. இந்த 25,000 ரூபாய் பணம், அதுக்குள்ள வட்டி, இத மட்டும் நீங்க மறக்கவே கூடாது. உஷார் உஷார். என்ன அண்ணா, இவ்வளவு பணம் உங்களுக்கு எங்க இருந்து கிடைச்சது? யாரு கொடுத்தாங்க? சொல்லுங்க அண்ணா. அண்ணா, நேத்து பூரா நீங்க வீட்டுக்கே வரல, எனக்கு எல்லாம் தெரியும். என்ன, இந்த பணத்துக்காகத்தான் நீங்க அலைஞ்சுக்கிட்டு இருந்தீங்க? ஏன் அதெல்லாம் கேட்கிறேன்? காலம் வரும்போது நானே சொல்றேன். என்னன்னா, அது இவ்வளவு பெரிய தொகையை நீங்க எவ்வளவு கஷ்டம். எப்படியோ பாதி கடன் அடைச்சிட்டோம். அது வரைக்கும் நிம்மதி தானே. பாக்கி பாதி அடைச்சா தானே நமக்கு நிம்மதி. ஆமாப்பா. சரவணா, எனக்கு இப்பதான் ஞாபகம் வருது. என்னன்னா, அதுக்கு ஒரு வழி கண்டுபிடிச்சிட்டேன். கலைமன்ற பத்திரிகையில ஒரு நாவல் போட்டி வச்சிருக்காங்க. முதல் பரிசு 25,000 ரூபாய். நானும் அந்த போட்டியில கலந்துகிட்டு எப்படியாவது அந்த தொகையை அடைஞ்சு அப்பாவோட கடனை தீக்கிற வரைக்கும் எனக்கு நிம்மதியே இருக்காது. அது வரைக்கும் நான் வீட்டுக்கு வரணும் வரலையோ எனக்கே தெரியாது. பந்தபாசம் திரைப்படத்தில் இடம் பிடித்த நித்தம் நித்தம் என்று தொடங்கும் பாடல். இந்த பாடலுக்குண்டான வரிகளையும் கவிஞர் மாயவநாதன் அவர்கள் தான் எழுதியிருக்கிறாரு. பாடலை வெண்கல குரலோன் சீர்காழி கோவிந்தராஜன் அவர்கள் பாடியிருக்கிறாரு.
பாடல் காட்சியில் சிவாஜி அவர்கள் மற்றும் தேவிகா ஆகியோரின் அற்புதமான நடிப்பு பார்ப்பவர்களின் மனதை நெகிழ வைக்கும். நித்தம் நித்தம் மாறுகின்றதெத்தனையோ, நெஞ்சில் நினைத்ததிலே நடந்ததுதான் எத்தனையோ. நித்தம் நித்தம் மாறுகின்றதெத்தனையோ, நெஞ்சில் நினைத்ததிலே நடந்ததுதான் எத்தனையோ. கோடு போட்டு வாழ்ந்தவர்கள் எத்தனையோ, கொண்ட குறியும் தவறி போனவர்கள் எத்தனையோ. நித்தம் நித்தம் மாறுகின்றதெத்தனையோ, நெஞ்சில் நினைத்ததிலே நடந்ததுதான் எத்தனையோ. நித்தம் நித்தம் மாறுகின்றதெத்தனையோ. ஒரு படத்தின் பாடல் இடம்பெறும் சூழலை விளக்கி பாடல் எழுதும் திறமை கொண்ட கவிஞர்கள் தமிழ் சினிமாவில் நிறையவே இருந்திருக்கிறாங்க. அவர்களில் குறிப்பிடத்தக்க ஒருவர்தான் கவிஞர் மாயவநாதன். அப்படி கருத்துடன் உருவான பாடல்கள்ல இந்த பாடலும் ஒன்று. நித்தம் நித்தம் மாறுகின்றது எத்தனையோ அப்படின்னு அற்புதமான பாடல் வரிகளை கொடுத்த கவிஞர் மாயவநாதன் அவர்கள் இந்த பந்தபாசம் திரைப்படத்துக்கு முதலில் பாடல்கள் எழுத மறுத்திருக்கிறாரு. அதுக்கு காரணம் அந்த சமயத்தில் சிவாஜி கணேசன் அவர்களுடன் இருந்த கருத்து வேறுபாடுதான். அதுக்கப்புறம் மருதகாசி அவர்கள் பாடல்கள் எழுத ஏற்பாடு செய்யப்பட்டது. கண்ணதாசன் மருதகாசி அவர்களை சந்தித்து பேசியிருக்கிறாரு. அதுக்கப்புறம் மருதகாசி அவர்களும் பாடல் எழுதாமல் தன் சொந்த ஊருக்கு சென்று விட்டாராம். அந்த சமயம் சிவாஜி கணேசன் அவர்கள் வெளிநாடு சென்றிருந்த நேரம். சிவாஜி கணேசன் அவர்களுடைய சகோதரர் நடிகர் திலகத்திடம் தொலைபேசியில் இந்த விஷயத்தை சொல்ல, அதுக்கப்புறம் மாயவநாதன் அவர்கள் அவர்களை வைத்து பாடல்களை எழுதுமாறு சிவாஜி கணேசன் சொன்னாராம். அதுக்கப்புறம் அதன்படி எல்லா பாடல்களையும் மாயவநாதன் அவர்கள் எழுதியிருக்கிறாரு. இந்த விவரங்கள் அனைத்தையுமே மருதகாசியின் திரையுலக சாதனைகள் அப்படின்ற புத்தகத்தில் அவருடைய சகோதரரான பேராசிரியர் முத்தையன் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறாரு. சுரை விதைத்த நிலத்தில் வேறு செடி முளைத்தது, காதல் கதையில் பாதி நடக்கும் போது திரை விழுந்தது. சுரை விதைத்த நிலத்தில் வேறு செடி முளைத்தது, காதல் கதையில் பாதி நடக்கும் போது திரை விழுந்தது. தங்கை உயிர் தான் இருந்த இடத்தில் நின்றது, கண்டு அங்கும் இங்கும் இன்றி ஒன்று மயங்குகின்றது. கண்டு அங்கும் இங்கும் இன்றி ஒன்று மயங்குகின்றது. நித்தம் நித்தம் மாறுகின்றது எத்தனையோ, நெஞ்சில் நினைத்ததிலே நடந்ததுதான் எத்தனையோ. நித்தம் நித்தம் மாறுகின்றது எத்தனையோ. குடும்ப நிலைமை எதிரில் வந்து நின்று கடமை என்றது. இளமை துள்ளி எழுந்து நின்று காதல் என்றது. குடும்ப நிலைமை எதிரில் வந்து நின்று கடமை என்றது. காதலெனும் பூவுலர்ந்து கடமை வென்றது. என்றும் மேடு பள்ளம் உள்ளதுதான் வாழ்க்கை என்பது. என்றும் மேடு பள்ளம் உள்ளதுதான் வாழ்க்கை என்பது. நித்தம் நித்தம் மாறுகின்றது எத்தனையோ, நெஞ்சில் நினைத்ததிலே நடந்ததுதான் எத்தனையோ. நித்தம் நித்தம் மாறுகின்றது எத்தனையோ. தனி கொடியாய் நடையிழந்து தவித்த
தவித்தது ஒன்று, அதன் துணைக்கு வந்து துயர் துடைக்க நின்றது ஒன்று. தனி கொடியாய் நடை இழந்து தவித்தது ஒன்று, அதன் துணைக்கு வந்து துயர் துடைக்க நின்றது ஒன்று. இதற்கிதுதான் என்று முன்பு யார் நினைத்தது? வழி இங்கு வந்து முடியும் என்றால் யார் தடுப்பது? வழி இங்கு வந்து முடியும் என்றால் யார் தடுப்பது? காதல் மன்னன் ஜெமினி கணேசன் அவர்களும் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களும் பல வெற்றி திரைப்படங்கள்ல நடிச்சிருக்கிறாங்க. 2 பேருமே முதலில் இணைந்து நடித்த திரைப்படம் பெண்ணின் பெருமை. இந்த திரைப்படத்துல ஜெமினி கணேசன் அவர்கள் கதாநாயகனாகவும் சிவாஜி கணேசன் அவர்கள் வில்லனாகவும் நடித்திருப்பாங்க. பிறகு 2 பேருமே இணைந்து நடித்த படங்கள் மர்ம வீரன், ஸ்கூல் மாஸ்டர், பதிபக்தி, வீரபாண்டிய கட்டபொம்மன், கப்பலோட்டிய தமிழன், பாசமலர், பாவமன்னிப்பு, பந்த பாசம், பார்த்தால் பசி தீரும், சரஸ்வதி சபதம், கந்தன் கருணை, திருவருட்செல்வர் மற்றும் உனக்காக நான் ஆகிய படங்கள்ல 2 பேருமே கதாநாயகர்களாக நடிச்சிருக்கிறாங்க. இருப்பினும் 2 பேரும் இணைந்து நடித்த கடைசி திரைப்படம் அப்படின்னா அது கமல்ஹாசன் கதாநாயகனாக நடித்த நாம் பிறந்த மண் திரைப்படம் தான். ஹலோ நில்பன், நீங்க என்னை எந்த இடத்துல நிறுத்தினீங்களோ அதே இடத்துல தான் நினைக்கிறேன். எப்ப வந்து என் ஒய்ஃப் மீட் பண்ணிய கூப்பிடுறேன். கௌரி, நல்லா தூங்கிட்டு இருக்கா? அத்தையை கூப்பிடவா? நிக்கிறிய உட்கார். எக்ஸ்கியூஸ் மீ, கொஞ்சம் எப்படி வர்றீங்க ப்ளீஸ்? மனோ, நான் உனக்கு பெரிய துரோகம் பண்ணிட்டேன். கடவுள்கிட்ட கூட எனக்கு மன்னிப்பு கிடைக்காது. துரோகமா? கௌரியோட உங்களை மனக்கோலத்துல பார்த்த போது நானும் அப்படித்தான் நினைச்சேன். ஆனா நீங்க எந்த சூழ்நிலையில அந்த கல்யாணத்தை மேற்கொள்ள வேண்டி வந்ததுன்னு சின்னம்மா சொன்னப்போ உங்க மேல எனக்கு வருத்தமே ஏற்படலை. உங்க குடும்பத்துக்காக நீங்க செய்த தியாகத்தை கண்டு நானும் என்னை பத்தி ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். உன்னுடைய முடிவு நல்ல முடிவா இருக்கணும். உனக்கு ஒரு நல்ல குடும்ப வாழ்க்கை அமையணுங்கிறதா என்னுடைய பிரார்த்தனை. குடும்ப வாழ்க்கையா? நான் வாழ முடியாதவன். வாழ முடியாதவன்? விரும்பியவரை கணவராக அடைய முடியாத போது வாழ முடியாதவதானே. உங்களை கணவராக கருதினையும் உள்ளமும் அறிவும் இன்னொருவரை கணவராக கருத ஒரு நாளும் உடன்படாது. மனோ, ஒரு பெரும் துன்பத்தை இவ்வளவு பொறுப்புணர்ச்சியோடு தாங்கக்கூடிய சக்தி உனக்கு உண்டுன்னு நான் நினைக்கவே இல்லை. காதலுக்காக எதையுமே தியாகம் செய்யக்கூடியவர்கள் பலர் உண்டு. ஆனா காதலையே தியாகம் செய்யக்கூடிய துணிவு உன்னை போல கோடியில ஒருத்தருக்கு தான் இருக்க முடியும். மனோ, நான் சொல்றது கேளு. நீ வாழ வேண்டிய பெண். உன் முடிவை மாத்திக்க. நிச்சயம் உனக்கு புது வாழ்வு உண்டு. இல்லை, என்ன பொறுத்த மட்டும் இனிமே வாழ பிரச்சனைக்கே இடமில்லை. நான் இப்படியே இருந்து மடிய வேண்டியது. எனக்கு மரணம் தான் விருது. மனோ, நான் வாழ முடியாதவன். விரும்பியவரை கணவராக அடைய முடியாத போது வாழ முடியாதவதானே. உங்களை கணவராக கருதினையும் உள்ளமும் அறிவும் இன்னொருவரை கணவராக கருத ஒரு நாளும் உடன்படாது. மனோ, நான் சொல்றது கேளு. நீ வாழ வேண்டிய பெண். உன் முடிவை மாத்திக்க. என்ன பொறுத்த மட்டும் இனிமே வாழ பிரச்சனைக்கே இடமில்லை. நான் இப்படியே இருந்து மடிய வேண்டியது. எனக்கு மரணம் தான் விருது. ஓகே வியூவர்ஸ், இன்னைக்கு நிகழ்ச்சியில நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுடைய ஃபிலிம் கெரியர்ல நடந்த பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை நீங்க பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. மீண்டும் அடுத்தடுத்த எபிசோட்ஸ்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.